அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய பப்பு பார்த்தீங்கன்னா இனிமேல் வேகாது. உங்கள் பவர் எல்லாம் உங்கள் நாட்டிலே வச்சுக்கோ, எங்கள் இந்தியன்ஸ் கிட்ட உங்கள் வேலையை காட்டாத. இனிமேல் நாங்கள் தனியால் இல்லை, எங்கள் கூட 4 பேர் இருக்காங்க. நாங்கள் 4 பேர் நினச்சா உங்களுடைய அமெரிக்காவே அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு ரொம்பவும் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் இவங்களை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்தியா மூச்சுக்கிட்டு இருந்தாலும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்து வச்சிருக்காரு. அமெரிக்கா இனிமேல் எங்ககிட்ட நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கணும், அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. அது என்னன்னா இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்துக்குன்னு நம்ம கிட்ட பவர் இருக்குது, நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே 25% டேக்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 50% டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் திங்கக்கிழமை, இப்போ வர திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்தியன்ஸாக இருந்துக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், உங்களுக்கு அடிமையாக இன்னும் நாங்கள் இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தா இனிமேல் நாங்கள் இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டோம், எங்கள் இஷ்டம் போல தான் நடக்கும்னு சொல்கிற மாதிரி பார்த்தா நம்மளுடைய பிரதமராக இருக்க நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கிளப்பி விட்டுருக்காரு. நாங்கள் மட்டும் தனியால் இல்லை, இனிமேல் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட 3 பேர் இருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 4 பேராக நாங்கள் ஒன்று சேர்ந்தாக்கா உங்களுடைய அமெரிக்காவே காலி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற சொல்கிற மாதிரி பார்த்தா 4 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சீனாவும் பார்த்தீங்கன்னா இப்போ பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த 4 கண்ட்ரியில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை எதிர்த்து அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து பார்த்தா 4 பேர் இப்போ பேசிக்கிட்டு வராங்க. இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்ததால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பீதியாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எக்கனாமிக்கில் இப்போ எதாவது பிரச்சனை வருமா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நம்மளுடைய எக்கனாமி ரொம்ப டேமேஜ் ஆகுமா, ஸோ நிறைய ப்ராப்ளம் வருமா, மக்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவோட பிரசிடெண்ட். இந்த எக்கனாமிக்கில் பிரச்சனை வந்தால் பணம் மட்டும் டேமேஜ் ஆகாது, அத்தியாவசிய பொருட்களான உணவு, உடை, இருப்பிடம் மட்டும் தவிர, அதை பார்த்தா நம்ம தங்குற இடத்த மட்டும் தவிர பார்த்தா இந்த உணவுக்கும் உடைக்கும் பார்த்தா பஞ்சம் ஏற்படும். இந்த காரணத்தால் தான் அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தா பின் வாங்குறாங்களா. இவ்வளவு நேரம் இந்தியா கிட்ட சண்டை போட்டுக்கிறது இப்போ பின் வாங்குறான். 4 பேர் ஒன்றா சேர்ந்த உடனே பார்த்தா பயப்பட்டு பின் வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எதனால் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் நம்ம ரொம்ப நாளாகவும் பண்ணிக்கிட்டு வரோம். அதை தான் எப்பயும் பார்த்தா பண்ணிக்கிட்டு வந்தோம். இதையுமேல் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. அதாவது பார்த்தா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, எங்கள் கிட்ட இருந்து வாங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கிற மரபணு மாற்றப்பட்ட வேளாண் பொருட்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாளாக இந்தியாவும் ரஷ்யாவும் பார்த்தா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா இவங்க கிட்ட வாங்கக்கூடாது, எங்கள் கிட்ட தான் வாங்கணும்னு சொன்னால் அப்போ எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வராதா? இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ இப்படி சொல்லிட்டா நாங்களாம் இதை ஏற்க மாட்டோம்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதமர், நம்மளுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தா இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபர் ரொம்பவும் கோவத்தான உச்சிக்கு போயிட்டாரு. ஸோ அப்புறம் என்ன நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே 25% பார்த்தா டேக்ஸாக போட்டாங்க. ஸோ இது என்னடா 25% பார்த்தா அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலாமேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இதை மாடும் ஏற்க மறுக்கலை. ஸோ அதனால் என்னென்னா ரீசெண்டாக பார்த்தா 50% டேக்ஸ் போடுறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். இந்த மாதிரி டேக்ஸ் நம்மளுடைய இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 3 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தா பிரேசில், ரஷ்யா, சீனா, இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அதாவது பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் டேக்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க. நாங்கள் இருக்கிற கண்ட்ரியில் நாங்கள் 4 பேரும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க. ஸோ எங்களை மிஞ்சிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா எங்களை மீறிட்டு நீங்கள் எப்படி தனியாக வாழ முடியுமான்னு கேட்குற விதமாக பார்த்தா இப்போ 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவோட இருக்கிற வல்லுநர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்கில் இருக்காங்க. இதனால் நமக்கு எதனா டேமேஜ் வருமானு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ யோசிப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையில் நம்மளுடைய இந்தியாவுக்கு எந்த அளவில் டேக்ஸ் டேமேஜ் பண்ணும், ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்தியாவும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா 20% ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா இப்போ டேக்ஸை பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க. இதுவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடான வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டால் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் இழப்பு ஏற்படும். அதில் பார்த்தா 2% பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேறு எதனா நாட்டுக்கு நடந்திருக்காடான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. சீனாவுக்கு
நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா 140% பார்த்தீங்கன்னா வரியை அதிகரிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்பு. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டு பார்த்தா 30% பார்த்தா இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி இந்தியாவுக்கும் நடக்குமாடான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.